வணக்கம் தல, வெல்கம் டு vlogக்குள்ள. ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு மலைக்கு மேலே வந்திருக்கோம். இவனை கீழே பிடிச்சி தள்ளி விடலான்னு ஒரு பிளானோட வந்திருக்கேன். டைம் கிடச்சா இவனை கீழே பிடிச்சி தள்ளிடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். இன்னைக்கு எதை பார்க்குறான் பாருங்க அவன். நீ பார்க்குறா நானும் பார்த்தேன். இவன் அவன் பார்த்துக்கிறான் பின்னாடியா எல்லாரையும். கைஸ், இன்னைக்கு வந்து சென்ட் தாமஸ் மவுண்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இங்க வந்து லைக் இந்த இடத்துல தான் அப்போ ஒரு 12 பேர், அதாவது ஜீசஸ் கூட இருந்த 12 பேர் இங்க வந்து அவங்க வந்து இங்க தங்கி இருக்காங்கன்னு ஒரு இது மாதிரி சொல்றாங்க. 12 சீடர்கள்ல ஒரு சவுண்டா பேசுங்க. ஏன் செத்த போன மாதிரி பேசுற? சாப்பிட்டு தானே வந்த மலை ஏற கிழமை மாதிரி மலை ஏறனால மூச்சு வாங்குறதுனால வாய்ஸ் இறங்கி சரியில்லை. ஆக்சுவலா என்னன்னா, எனக்கு வந்து நியூஸ் படி பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுப்பா தம்பி. ஆகமா அதிகமா சென்ட் தாமஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா, தம்பி சவுண்டா பேசுங்க தம்பி, கேட்க மாட்டேன். வேணும்னே பண்றாங்க, உங்களுக்கு கரெக்டா கேட்கறது. நீ எடிட்டிங்ல நான் தாண்டா சாவணும், ஒழுங்கா பேசுறா. சரி பாருங்க, என்ன சொல்ல விடுறாங்க, கண்டென்ட்டே மறந்து போயிடும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. ஆக்சுவலா ஜீசஸோட இருந்த 12 பேர்ல சென்ட் தாமஸ்ங்கிறவர் வந்துட்டு ஒரு சீடரு. அவர் வந்துட்டு கேரளால ஏதோ எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாராம். அப்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது அங்க ஏதோ அவரை துரத்தி அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அதனால அவர் வந்துட்டு இங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்ல மலையில வந்துட்டு இருந்ததாக இங்க பேசப்படுது. இதுதான் ஹில் டாப்பு, நம்ம அந்த சென்ட் தாமஸ் மலையோட ஹில் டாப்பு. இந்த மாதிரி நான் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு 12th இது முடியும் போது கார்வல் டைம் வந்தோம். அந்த டைம்ல வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி கட்டவே இல்லை. இதுதான் எப்படி நான் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது தான் வச்சுக்கிறாங்க. அப்போதைக்கு இந்த மாதிரி பிளாக் எக்ஸ்ட்ரா பிளாக்லாம் கட்டல, இந்த இடத்த வந்து ரீஃபர்பிஷ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த இடமே ஸ்பெஷல் தான். ஆலந்தூர்னாலே ஸ்பெஷல் தான் தம்பி. ஆலந்தூர் பக்கத்துல எங்கேயோ இருக்குங்க தம்பி, ஆலந்தூர் மவுண்ட்ல இருக்குங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆலந்தூர் மவுண்ட் ஏன் தம்மா ஸ்பெஷல்? அது ஆலந்தூர் பக்கத்துல இருந்தாதான் ஸ்பெஷல். அது கூட தெரியாம நீ எல்லாம் இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லு. எங்க ஆலந்தூர்லாம் அடுத்த நீயா இருக்குங்க, அதெல்லாம் அடுத்த நீயா இருக்குன்னு சொன்னுக்கிறாங்க. இதெல்லாம் யாரால ஒன்னால நீ மலை ஏறதுக்கே சாவறாங்க. உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைங்க. உண்மையா சொல்லு, ஆடியன்ஸ் எதுவும் தயங்க மாட்டாங்க. சத்தியமா அவர் ஏதோ பாட்டு பாடுறாரு, அடி 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 தெரிக்க விட்டான்னு வந்து பாட்டு பாடுறாரு. எனக்குமே உடம்பு சரியில்லை, ஒரு வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே கைஸ், சொல்றது உண்மை அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது தான் இது மூஞ்ச பார்த்தா உடம்பு சரியில்லை இல்லைன்னு உடம்பு சரியில்லைங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா மூஞ்ச பார்த்து கண்டுபிடிங்க. சோ நம்ம இங்க போனோம் பாத்தீங்களா, அந்த சென்ட் தாமஸோட ஃபர்ஸ்ட் விளாக், அங்க ஒரு சிலை பார்த்திருப்பேன். அதே சிலை வந்து இங்க வச்சிருக்காங்க. அங்க இருந்துதான் ஒரு சில உங்களுக்கு சொல்லிருப்பாரு, சென்ட் தாமஸ் நேஷனல் ஷ்ரைன். அவருதான் இவரு. அந்த இதுல வந்து அந்த சிலையை வச்சிருக்காங்க. இந்த இடம் இப்ப ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது லாக்லாம் இல்ல. ஆமாங்க, நானும் சில வீடியோ எல்லாம் பார்த்தேன். நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த சைடு ஓப்பன்ல தான் இருந்தது ஃபர்ஸ்ட். இப்படிக்காவும் போடலாம், நம்ம அப்படிக்காவும் வரலாம். பட் இந்த சைடு லாக் அப்படியே ஹோல் சிட்டியோட வியூ தெரியுது. ஸ்பைடர்மேன்லாம் போட்டுருக்கீங்க. ஸ்பைடர்மேனோட ஃபேனா நீ? ஸ்பைடர்மேன் பிடிக்குமா, பேட்மேன் பிடிக்குமா? நான் பேட்மேன், என் பேர் பேட்மேன் தெரியுமா? நான் நைட் தான் வேலை செய்வேன். அவன் பேரு லூசு பையன் சொல்லிட்டு போதும் எடுக்குது. அவன் சொல்றதெல்லாம் செய்யாத, அவன் கெட்ட பையன். நீ அப்போ எங்க 2 பேர்ல பார்த்தா யாரடா நல்ல பையன் மாதிரி தெரியுது? பார்த்தல, நான் தான் சொல்றேன் இல்ல, நல்ல பையன் மாதிரி தெரியுதா? தம்பி பார்த்தா திட்டு பையன் மாதிரி தெரியுது. பார்த்தல, இது பேர் மைக்கு. இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது வந்து இங்க லோக்கல் பீப்புள்ஸால சொல்லப்படுது. இது என்னன்னா, இந்த உலகத்தை அளந்தாங்க பத்தியா, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க ஒரு கல் வச்சுக்கிறாங்க. அந்த கல்லுல இருந்து இந்த உலகத்தை வந்து அளந்திருக்காங்க, இவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி. சிதம்பரத்துலயும் இங்க இருக்கு. அது வந்து மையப்புள்ளி, உலகத்தோட மையப்புள்ளி வந்து சிதம்பரத்துல இருக்கு. சர்ச்சு ஒண்ணு இல்ல, இந்த சைடு பின்னாடி ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப பாப்போம், உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். மியூசியம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லாத்தையும் அப்படியே வீடியோ பார்க்கலாம், கவர் பண்ணலாம்.
போடலாம்னு நினைச்சாங்க. ஓகே குதிச்சு சேவ் பண்ணலாம்னு நினைச்சா கைஸ் ஒரு மைக்கு நல்ல கீழே விழுந்து. மாண்டேஜ் ஷாட் எடுக்கலாம்னு நினச்சோம். இப்படி ஆயிடுச்சு. மைக்கு கீழே வந்துச்சு. எதுக்கு இந்த வேலை? இது விட கைஸ் மை லார்ட் மை காட். இப்போ வந்து நாங்கள் வந்து எல்லாமே போய் உள்ளே போய் பார்த்துட்டோம். உள்ளே போய் பார்த்ததுல என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. சூப்பரா கைடு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 12 சீடர்கள் வந்து ஜீசஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அங்கங்கே இந்தியாவில் வந்து கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறோன்னு சொல்லி வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்து சும்மா இந்த இடத்துல வரும்போது, தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வரும்போது இங்கேருந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு மலை பெருசாக தெரிஞ்சுக்குது. இந்த மலையில் பார்த்துட்டோன்னே சரி இங்கே ஒரு மலை இருக்குது. அவங்க வந்து அங்கங்கே சுற்றுறதுனால அவங்க வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. அதனால வந்து மலை மேலே போய் பார்த்து கொஞ்ச நேரம் என்ன மேலே ஏதாவது சாப்பாடு கிடைக்குதா, அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி மேலே வந்து பார்த்ததுல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. வியூ பாயிண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே வந்து ஒரு சர்ச்சு, அது ஒரு ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டிட்டாங்க. அவருக்கு ஏதோ ஒருத்தர் இருக்காரு சென்ட் தாமஸ் வந்து அவர் வந்து வெறும் பிரைஸ்ட் மட்டும் இல்லையா, ஒரு டாக்டர் அப்புறம் ஒரு ஆர்டிஸ்டா. அவர் ஆக்சுவலா மதர் மேரியையும் ஒரு கையில குழந்தை இருக்க மாதிரியும் ஒரு வரைஞ்ச பெயிண்டிங் இன்னும் உள்ளார இருக்கு. அது வந்து இன்னொருத்தர் வரைஞ்சாரு, சென்ட் லூக்கஸ் ஒருத்தர், அவர் வரைஞ்சதான் அந்த பெயிண்ட். ஆக்சுவலா அந்த பெயிண்ட் எப்படின்னா, ஒரு கிங் ஏதோ ஒரு கிங் வந்து அந்த பெயிண்ட் எடுத்துட்டு வர போயிட்டாங்க. அப்போ எடுத்துட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த கிங்கோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. அப்போ வந்துட்டு மேரி வந்துட்டு அந்த ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்களாம், கனவுல இந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நீங்க அந்த எடுத்த பெயிண்ட் திரும்பி அங்கேயே போய் வைக்க சொல்லு அந்த மாதிரி சொன்னாங்களாம். ஸோ அப்படி சொல்லும் போது இந்த மாதிரி பெயிண்ட் அங்க வச்சு திரும்பி அவங்களுக்கு குணமானதா இங்க பேசப்படுது. அதே மாதிரி அந்த பெயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடினா அதை வந்து காப்பாத்துறதுக்காக தோண்டி எத்தனையோ அடிக்கு தோண்டி அந்த பெயிண்டை வச்சு திரும்பி அது வேணுங்கும் போது மட்டும் எடுத்துப்பாங்களாம். அதை எடுத்து திரும்பி யூஸ் பண்ற பழக்கம் இங்கே ஒன்று. அந்த மாதிரி பண்ணதுனால இந்த பெயிண்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி லைக் அந்த உள்ள வந்து மியூசியம்ல வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து கவர் பண்ண முடியல. இந்த இடத்துல மியூசியம் இந்த சைடு கவர் பண்ணிட்டோம். அங்க வந்து இங்க இருந்த எல்லாத்தோட ஃபாதர் அந்த இவங்க 12 பேரா இருக்கட்டும், அது போக இன்னும் சில பேர் போப்பு வந்தவர் அவரோட இது எல்லாமே, அவங்களோட நெகம், எலும்பு, ரத்தம், இது எல்லாமே ஒரு அந்த செட்டப் மாதிரி ஏதோ அது அந்த அவார்ட்லாம் தருவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. அது நடுவுல சென்டர்ல ஒன்னு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது, கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. எலும்பு, நெகம், அவங்களோட உடம்பு பாகங்களை வந்துட்டு அது அந்த சர்ச்சுக்குள்ள வீடியோ எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுல இருந்து வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்பே வந்து பேஸ்மெண்ட்ல வச்சிருக்காங்க மியூசியம்ல. அதனால வீடியோ நிறைய இருக்கிறதுனால எடுக்க முடியல. அதுதான் இதே அந்த சர்ச்சு பக்கத்துலயே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து லைக் அந்த ஜீசஸோட பாகம் ஏதோ இருக்கு போல, உடல் பாகமோ ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அந்த இடத்துல செம்ம சைலண்டா இருக்குது. உள்ள போனா பைபிள் கீபிள் வச்சிருக்காங்க. இங்க வந்து இயேசு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஏதோ அங்கேயே அந்த இடத்துல வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி போர்ட்லயே போட்டுருந்தாங்க. அதனால சரி நம்ம எதுக்கு ரிசர்வ் பண்ணோம்னு விட்டுட்டோம். அந்த இடத்துல எடுக்கல. உள்ள வந்து செம்ம ஒரு கிளாமா இருந்தது. அந்த உள்ள வைப்பு போனாலே தெரிஞ்சது ஒரு பீஸ்ஃபுல்லான இடமா இருந்தது. இந்த சைட்லாம் வந்தீங்கன்னா ஒரு போட்டோ மறக்காம எடுங்க. பூபதி முதல்ல நீ என்ன ஒரு போட்டோ எடு. தம்பி போட்டோனா எப்படி தெரியும்ல, எப்படி எடுக்கணும்னு. இப்ப பாரு, நான் வந்து கிரியேட்டிவ்னா நான் போட்டோனா கிரியேட்டிவிட்டிலேயே அப்படியே மெத போறாங்க. இப்ப வந்து நீ வந்து இந்த சூரியனை பிடிக்கிற பூபதி, அந்த இவன் பிடிக்கும் போது அந்த கையை அப்படியே அந்த சூரியனை பிடிக்கணும். அப்படியே அந்த கிரிஞ்சு போட்டோ சந்திர பகவான் மாதிரி இவனும். சந்திர பகவான் சூரிய பகவான் மாதிரி இவனும் பாக்குறது. வைடா கை வைடா தம்பி, நீ கோபா கை கரெக்டா கை கரெக்டா புடிறேன் பாருங்க. தம்பி நீ வேற எதையோ பிடிக்கிறப்பா. தம்பி இதுக்கு மேல இன்னும் கையை தூக்கு, மேல இன்னும் தூக்கு தம்பி. இதுக்கு மேல எங்க கை போகுது தம்பி, மேல ஏறு, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல சூரியன் சரிதா கரெக்டா. இப்ப கரெக்டா தான். கம்பி மேல ஏறு. தம்பி என்ன குரங்கு வேலை பார்க்க சொல்றீங்க? தம்பி இறங்கி இப்ப வந்து புடியும்ல கைஸ். நீ ஒரு போட்டோகிராஃபர்ஸ் நாங்க சொல்றோம் தம்பி இருப்பா மாடல், நீ ஒரு போஸ்ட் கொடுக்க மாட்டியா? நீ இல்லன்னா அப்படியே ஆங்கிள் மாத்துப்பா. அப்படியே ஆங்கிள் மாத்து. நீ அடியில இருந்து வா. இவன் வேஸ்ட், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இப்ப தெரியுதா சூரியன்? தம்பி சூரியன் கீழே இருந்து தெரியுதுப்பா. எனக்கு புரியல. நான் சொல்ற மாதிரி இரு. இல்ல கை எப்படி வை, இந்த கையை எப்படி வை, காலை இப்படி விரிச்சு இங்க கம்பியில இப்படி
அந்த கால் இல்ல இல்ல வெய் இல்ல அடியில அங்கதான் அப்படி அந்த அந்த ஷாட் தெரியுமா? இது ஒரு ஷாட். சன் செட் ஆகும்போது அப்படியே கீழே அப்படியே இறங்கும், அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே மஜாவா இருக்கும். சொல்றது கேள்வி ஓகே. சூரியன் இப்ப அடியில தம்பி, சூரியன் இங்க இருந்து அப்படியே உதிக்கணும், உதிச்சு அப்படியே இறங்கணும். இங்க இருந்து உதிக்கிறதுக்கு என்னடா இருக்கு தம்பி? இன்னும் கீழே போங்க தம்பி, கொஞ்சம் அப்படியே மேலே ஏறுங்க. இதுக்கு மேல ஏற முடியாது. அந்த கம்பி மேல கால் வைங்க. பேண்ட் இடிக்குது. வைங்க சார், இது சத்தியமா பேண்ட் இடிக்குது. வைங்க சார். நீங்க நிச்சயம் இல்லடா. ஒளி வந்து விட்டது. இவனுக்கு வந்து ஆல்ரெடி 2 சூரியன் இருக்கிறதுனால 3வது சூரியன் வர மாட்டேங்குது. ஸோ அதனால ஒரே ஒரு ஒழுங்கான போட்டோ. சரி, எது கேட்கறான் எடுங்க கைஸ். நம்ம பேக் போஸ்ட்ல போஸ்ட்னாலே எப்படி தெரியுமா கொடுக்கணும்? மறுபடியும் முதல்ல இருந்தா போதும். நீங்க இப்ப நீ சூரியன் கான்செப்டே வேணாம். இப்பெல்லாம் எது தெரியுமா ட்ரெண்டு? இப்படி நிக்கணும், மூஞ்சில கை வை, இப்படி இதுதான் இப்ப கைஸ். எதுக்கு எடுக்கணும்? அது ஆஸ்தெட்டிக் தெரியாதா? இது மூஞ்சி தெரியாம எடுக்கிறதுக்கு எதுக்குடா எடுக்கணும்? இதுதான்டா இப்ப ட்ரெண்டு. ஒரு பேகி ஜீன்ஸ போட்டுக்கிட்டு பாவாடை மாதிரி நின்னு இப்படி ஒரு போஸ் கொடுத்தேன்னு வையேன், மொத்த பொண்ணு ஒன்னதான் பாக்கும். அப்படியாப்பட்ட பொண்ணு என்ன பாக்கவே வேணாம் கைஸ். ட்ரெண்ட் தெரியாம இருக்காங்க. நல்லா இந்த மாதிரி பேகி சட்டை போட்டு பேகி பேண்ட் போட்டு பேகி டாப்ஸ் எல்லாம் ஒண்ணுதாங்க. நம்ம எழுதுறதுதான் ஃபேஷனே, நம்ம எல்லாரும் ஃபேஷனே இல்ல. மூஞ்சி தெரியாம போட்டோ எடுக்கிறதுலாம் எடுக்காதீங்க. நான் உண்மையா சொல்றேன், மூஞ்சி காட்டி எடுங்க. ஏஸ்தெட்டிக் அது. ஏஸ்தெட்டிக்னாலே நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு உங்க மூஞ்சி காட்டி நீங்க பேசுறதுல தான் தெரியும். ஏஸ்தெட்டிக்ங்கிறது செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்காக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க கைஸ். அவன் அதான் சொல்லிருப்பான், நம்ம வந்து கிரிஞ்சு கைஸ். அவன் நம்ம வந்து எதுக்கு இருக்கோம், பயங்கரமா வந்து ஒரு சம்பவம் பண்றதுக்கு. சரி, அவர் எடுங்க. அவர் ஏஸ்தெட்டிக்கா கொடுக்க போறான். நம்ம வந்து சொல்றதோ எடுத்துக்கணும், நம்ம மாடல் தான் கிடையாது. தெரிஞ்சுதா? இதுதான் அவன் வந்துட்டு நீங்க சொல்லுறது. அவன் வந்து ஒரு அதுதான் இப்ப வந்து முன்னோடிங்கிறது கரெக்டான முன்னோடியே கிடையாது. கேங்ல இந்த மாதிரி ஆஸ்திரேலியா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா டேக் பண்ணுங்க. ஆமா, வெயில் அடிக்குதுங்க. ஆமா, நீங்க ரொம்ப வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயில்ல நான் ரொம்ப டேனா வரேன் கைஸ். இந்த விளாக் எடுத்து எனக்கு ரொம்ப கருக்க விடுறானுங்க. ஆமா, இவன் புலம்புறானோ இல்லையோ, லைக் இவனாலே நம்மளும் அந்த இது வைபுக்கு வந்துடுறோம். ஸ்கின் கேர்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, அதுவா வரும், அதுவா போயிடும். அதுக்குன்னு உட்காந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணாதீங்க. என்ன மாதிரி ஃப்ரீயா விட்டுருங்க. யாரும் பார்க்க போறது இல்லை நம்மள. அது உனக்கு கைஸ், மூஞ்சி கிட்ட வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்கின் கேர் பண்ணாததோட நிலைமை என்ன. காட்டு மூஞ்சி காட்டு. இவெல்லாம் ஒரு தப்பான முன்னோடிங்க. இவனெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் உங்களை கேர் பண்ணிக்கணும். யாரும் உங்களை வந்து கேர் பண்ண மாட்டாங்க. கேர் பண்ற எடுக்கிறாங்க. நம்மள தான் போட்டோ எடுக்கிறாங்க அவங்க. மறக்காம வந்து மூஞ்சி கழுவுங்க கைஸ். அது வாங்க பாருங்க, குளிக்கவே மாட்டான் அவன். 4 நாள் ஆச்சு குளிச்சவன். அங்க ஒரு கேண்டில் இடம் பார்த்தான்ல, கேண்டில் கடை போயிட்டு அதை வாங்கி ஏத்துக்கு மட்டும் தெரியலாமா? அங்கதான் ஒரு கேண்டில் இருக்கு. அந்த கேண்டில் இப்படி மேல தூக்கி மறுபடியும் உள்ள சொருவிடுவோம். எவனோ ஏற்றி வச்சு கேண்டில் அதுல என்ன தெரிய போகுது? சும்மா சொருவு ஒரு ஷாட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். என்னென்ன சொல்லாம ஏமாத்துறாங்க கைஸ் உங்களை. கைஸ் சரி வாங்க, ரொம்ப இது பண்ண தேவையில்ல. இது சாமி விஷயத்துல விளையாடக்கூடாது. அதனால நம்ம போயிட்டு கேண்டில். கைஸ், இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஓவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட் தெரியும். கயிறுலாம் கொடி கயிறுலாம் போட்டுக்கிறாங்க. வேணா துணி காய போட்டுக்கலாம். ஏய், பெருங்கை தான் இது. அதான் கைஸ், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வியூஸ்லாம் தெரியும். சன்செட் ஆனாலும் இங்கேருந்தே தெரியும். நல்ல ஒரு வியூ பாயிண்ட். இங்கே வந்து கப்புள்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. மறுபடியும் முத்து வந்து ஒரு போஸ்ட் தரேன்னு சொல்லிக்கிறாப்புல, சூரியனை பிடிக்கிற மாதிரி. இப்போ நீ ஃப்ளைட்டை பிடி. அதாவது இப்போ ஏர்போர்ட்ல தான் ஃப்ளைட்டை பிடிக்கிறாங்க. நீ வந்து இங்கேருந்தே ஏர்போர்ட் பிரச்சனை, அது ஒரு வரலாறு ஆயிடும். அதாவது என்ன ஏதாவது வச்சு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அங்க பண்ணது பத்தாது. நீ வந்து ஒரு சூப்பர் ஹீரோடா. நீ நினைச்சா நீ என்ன வேணா பண்ணலாம்டா. இல்லைங்க, ஒரு அம்மா சொல்லுவாங்க பாரு, அரின என்ன மாதிரி தெரியல, அரின சோலாவா நின்னு ஜெயிச்ச பேட்மேன் தான் வரல. அந்த மாதிரிடா நீ. அரியண்ணன் யாரு தெரியுமா?
டேய் தன் உழைப்பால் சுகந்தி மாதிரி தனியா நின்று தனியா சிங்கிளா அடிச்ச ஒரே பேட்மேன்ரா அவரு. எது பண்ணாலும் நம்ம சொன்னா நீ அப்படியே உள்ள இறங்கி பண்ணுவ. அதுக்காக தான் அவர்கிட்ட சொல்றது. அதுக்காக ஃபிளைட்ல போறீங்க ஏற்கனவே அங்க சன்ன அடியில விட்டு எடுத்தது என்ன பத்தி சிரிக்காங்க கைஸ். கைஸ் அவ வந்து நல்லா போஸ்ட் கொடுப்பாங்க கைஸ். உங்களுக்கு தெரியாது அவ வந்து போஸ்ட்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். ஆனா பாருங்க தலைவர் எடுத்தாருன்னா வேஸ்ட் எடுத்து கட்டினாரா நீங்க பார்த்தது இல்லையே. சும்மா அதுவும் அந்த மாதிரி போஸ்ட்லாம் காட்டுறப்ப கைஸ் ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது கைஸ். எட்ரா ஃபிளைட் ஏறா அப்படியே. இது இங்க பாரு மரம் மறைச்சிருச்சு என்னால பிடிக்க முடியல. மரத்து மேல ஏறி பிடி. இந்த கம்பி மேல இருந்து ஏறுகிறீ அப்படி இதுக்கே கம்பி குரங்கும்பாங்க மரத்துல ஏறினா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுதான் கைஸ் ஏர்போர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சென்னையில வந்து எப்பயுமே என்ன ஸ்பெஷல்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வழி ஃபிளைட் வரும். அது இவங்க வீட்டுக்கு மாடியில ஃபர்ஸ்ட் டைம் நாங்க விளையாடும்போது ஸ்டார்டிங்ல வந்து இவன் பேசுறான் ஒரு ஃபிளைட். இந்த மாதிரி அவங்க வீட்டுல ஃபிளைட் போயிட்டே இருந்துச்சு. ஒரு டைலாக் எடுத்து அதை மனப்பாடம் பண்ணி போறதுக்குள்ளே விழுந்து போச்சு. அதனால நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட வாங்க. அவங்க வந்து போட்டோஸ் வெயிட் பண்றாங்க. நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கடுப்பானோம்ல இங்க. அதனால அவங்க கடுப்பாங்க. அவங்க வந்து போட்டோ எடுக்கலாம் வரீங்க ஒரு 2 செகண்ட் டக்கு எடுத்து கிளம்புங்க. அது உங்களுக்கு இடம் கொடுங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஃபேமிலியோடயோ கப்பிள்ஸோடயோ அது வேணா வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ. ஏன் வயிற்றுச்சலா இருக்கா அவனுக்குலாம் வயிற்றுச்சலா இருக்காங்க. இவன் ஒரு ஷூவை போட்டு வந்துட்டாங்க. இந்த வீடியோ எடுக்க சொன்னா கைட்டி மாட்டி ஒரு அதுலயே போயிடுச்சு கைஸ். எல்லாத்துக்கும் இவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு போய் அவனாவது ஷூ போட்டு வருவானா? எந்த அறிவுள்ள ஜீவனாவது சர்ச்சுக்கு ஷூ போட்டு வருமா? அங்கங்க போய் கழட்டுன்ற ஒரு அறிவு கூட இல்லையா அவனுக்கு? இவனை சொன்ன ப்ரோ நீங்க தப்பா இவன் எடுத்துட்டு இவன் வந்து நார்மலா சுத்துறனா இருந்தா கூட பரவாயில்ல, ஷூவை கட்டிட்டு வாடான்னு சொல்லலாம். எடுத்துட்டு ஷூவா கட்டி வச்சுட்டு அங்க போயிட்டு நான் மாண்டேஜ் சாட் எடுக்க மாட்டேன், ஷூவா கட்டணும், நான் மாண்டேஜ் சாட் எடுக்க மாட்டேன், எதுவுமே எடுக்க மாட்டேன். அப்ப என்னத்துக்கு நீ வந்த கூட நாங்க டுவோலா இன்னத்துக்கு கோத்து விட்டுருப்பாங்க. அங்க ஒருத்தர் ஷூ போட்டுட்டு இருக்கிறாரு. அவரு ஒரு மாதிரி பண்றாரு. அவரு ஷூ போட்டு வந்து அவர் சொன்னோன்னே அவரு ஷூ அவரு ஷூ பாக்குறாரு. நம்ம சொன்னோன்னே என்ன நம்மள சொல்றானோ நம்மள சம்பாலிக்கா அடிக்கிறாங்க பாக்குறாரு. இவன் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் வந்தா இதான் கைஸ் கொஞ்சம் சிக்கும். கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு சாயங்காலம். ஆமா ஈவினிங் டைம்னாலே அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது கைஸ். ஏன்னா ஈவினிங் இந்த டைம் வந்து சன்செட் டைம்ல, அதனால எல்லாருமே வெயிட் பண்ணி சன்செட்டை பார்த்துட்டு அப்படி போறாங்கன்னு எனக்கு நினைக்கிறேன். இப்ப நம்ம முடிஞ்சா வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணி சன்செட் ஆகிறத பார்ப்போம். ஏன்னா 6 மணி ஆயிடும் எப்படி சன்செட் ஆகிறதுக்கு கரெக்டா. ஆமா தம்பி அப்படியே போனா பழத்தாகல ஊந்துரு. அந்த இடத்த கொஞ்சம் காட்டு. இப்படியே பேக்ல போவியா நீ? இது போனேன்னு ஏன் அவ்வளவுதான் மண்டை கீழே வர ஒரு பல்ல வர அப்படியே உருண்டுகிட்டே போ. அப்புறமேட்டு போ அப்புறமேட்டு கண்டிப்பா ஒரே மயிலும் தர அந்த பழத்திலே போ. கைஸ் இந்த இடத்துல வந்து போட்டோ வந்து எடுத்துருக்கோம் நாங்க. நீங்க வேணா இந்த இடத்த வந்து பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் நாங்க போட்டோ எடுத்தோம். நாங்க வந்தேன்னு சொல்லல, அப்ப வரும்போது இங்க போட்டோ எடுத்தோம் நின்று. லைக் அந்த டைம்ல இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருந்தது. இந்த இடம் ஃபுல்லாவே வளர்ந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இதெல்லாம் மழை பூதான் அங்க இல்ல, வந்த சைடு தான், வந்த ரூட் தான், ஒன்னும் இல்ல. அந்த ரூட் நம்ம மேலே ஏறணும். அது இந்த சைடு ஃபுல்லா நான் சொன்னல, இந்த சைடு ஃபுல்லா போட்டோ ஷூட் தான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நின்னு இப்படி நீ போஸ்ட் ஆகணும். அந்த காலத்துல இப்ப நம்ம ஒரு 2025 29 சாரி 2025 அந்த காலமா 2019 18 அந்த டைம் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவோம், தாண்டி இப்படி ஏத்தி பண்ணுவோம். ஏத்திட்டு பின்னாடி ஒரு டியூ நிறுத்தி வச்சு போடுவோம். நிறுத்திட்டு இது கொடுப்பாங்க. இது ஒரு போஸ்ட். நீ வா, இப்ப நீ வந்து ஃப்ரெண்டா இருக்கேன்னு இப்ப நீ ஃப்ரெண்ட் போஸ்ட் இப்ப கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட் போஸ்ட் வந்து இப்ப இந்த கழுத்தை கட் பண்ணி நான் இப்படி உன் கையில தரேன். நீ இப்ப கை இப்படி வாங்க. இப்ப ஓகே கழுத்தை கட் பண்ணிட்டு நீ இந்த கை இப்படி வாங்குற. நீ இப்படி முடி இப்படி இப்ப கட் பண்ணி எடிட் பண்ணி இப்படி கையில வச்சிருவேன். இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் நாங்க அந்த அப்ப 2029 யோசிச்சிருக்காங்க பாத்தியா. 2019 அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இது இல்லைங்க. இது ஒரு மாதிரி இது இறக்கி விட்டுறேன்.
அதெல்லாம் அந்த டைம்ல வந்து அதெல்லாம் நம்ம என்ன கிரிஞ்சினே தெரியாது. கிரிஞ்சின்னு தெரியாம அந்த வடக்கு நண்பர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதை பத்தி நம்ம நீங்க பண்ணி நான் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் பண்ணா எங்க வீட்டுல தூக்கி போட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி உண்மையாவே எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய பேண்ட் இருக்கு. அந்த காலத்துலயே பேகி அப்ப போட்டப்ப என் அங்கிள் எல்லாம் கிண்டல் வச்சாங்க. இப்ப அதே ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுதான் அந்த ஸ்கூல் டைம்ல வந்து பிடி சார் பிடிப்பாருன்ற பேர்ல வந்து அந்த பேண்ட் யூஸ் பண்ணோம். ஆனா அது ஒரு டைம்ங்க இந்த மாதிரி கலர் கிரேடிங் ஃபுல்லா பின்னாடி ஃபுல்லா அடிச்சு விட்டு மழை ஃபுல்லா அந்த முடியெல்லாம் இது பண்ணி அந்த இது பண்றதெல்லாம் அந்த மாதிரி ஒரு காலங்கள். அது அந்த இதுல வந்து நம்ம வந்து அந்த ஒரு மெமரிஸா ரீகலெக்ட் ஆகும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கு. கிறிஸ்டியன் ஆஃப் இந்தியா செகண்ட் மில்லினியம் 200 years 2000 வருஷம் ஆச்சாங்க இதை வச்சு. சரி நான் சொல்லும் போது அப்படியே 2029 நான் ஈவென்ட் அப்ப சொல்றேன். சொன்னாரு 2020. நான் வந்து ஏதோ பரவாயில்ல. நான் வந்து என்ன அந்த கண்டென்ட் பேசுறதா இந்த கண்டென்ட் பேசுறதா குழம்பிட்டேங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் சன்செட் இருந்து பார்த்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்து முதல்ல எடுத்துட்டு அதை பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்த வாண்டேஜா கவர் பண்ணிட்டு அந்த இடத்த போறோம். அவ்வளவுதான் நம்ம vlog-ஓட எண்டுக்கு ஆக்சுவலா வந்துட்டோம். இதான் நம்ம எண்டு. ஏன்னா இதுக்கப்புறம் சுத்தி பார்க்கறது ஒன்றும் இல்லை. பக்கத்துல வாட்ச்மேன் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி. ஓகே கைஸ், அதுதான் இவ்வளவுதான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் சென்ட் தாமஸ் மவுண்டோட ஸ்பெஷல். ஸோ இந்த vlog-ஐ நம்ம இங்கேயே முடிச்சுக்கிறோம். உங்களை அடுத்த vlog-இல் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அடேங்கப்பா vlogs.